ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பாலிட்டியில் பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், நம்ம அரசியலமைப்பு எப்படி உருவாச்சுன்னு. இது உங்கள் சிலபஸில் இருக்கான நான் அகெயின் சொல்லிட்டேன். ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட் மாதிரி இதுவும் தான். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எப்படி வந்துச்சுங்கிறத வி மஸ்ட் நோ. உங்களுடைய புக்கில் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கண்டென்ட் தான் இருக்கும், டீட்டெயிலாக இருக்காது. பட் டீட்டெயிலாக நமக்கு தேவையானா அதுவும் தேவையே இல்லைன்னு நம்மளால கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. அப்போது வேரியஸ் சோர்ஸை ரெஃபர்ஸ் பண்ணி நம்ம உங்கள் புக்கில் உள்ள அங்கங்கே சில பாயிண்ட் இருக்கும். கேபினெட் மிஷன் பிளான் பற்றி இருக்கும், அதே மாதிரி கிரிப்ஸ் தூத்துக்குழு எல்லாமே தொகுத்து, அதெல்லாம் ஆகஸ்ட் ஆஃபர் எல்லாம் அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் தொகுத்து ஒரு பாயிண்டா கொடுக்கக்கூடியதான் இந்த வீடியோ. நிறைய இடங்கள்ல நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அது கம்பைல் பண்றதுதான் உங்களுடைய இந்த அரசியலமைப்பு உருவாக்கம். அவ்வளவுதான். ஸோ உங்க புக்ல இருக்கு, ஐஎன்எம்ல இருக்கும், ஓகேவா, பாலிட்டியில இருக்கும், எல்லாமே கலந்து வரக்கூடியது அந்த அரசியலமைப்பு உருவாக்கம். இந்த நிகழ்வுகள் எல்லாமே சேர்த்து. இதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு கிளியர் சம்திங். போன டெஸ்ட்ல என்னால வீடியோ சொல்யூஷன் போட முடியல. ஹவெவர் ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. Like Cornwallis, of course, Cornwallis was the father of Indian civil service is the exact answer, but the foundation was laid by the Warren Hastings. Warren Hastings தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் கலெக்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பாரு இனிஷியலா. அது சீர்திருத்தம் பண்ணதுனால தான் Cornwallis was also called father of Indian civil service. ஓகேவா? ஸோ கார்ன்வாலிஸுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, தட் இஸ் செகண்டரி. ஓகே, இது எல்லாமே பின்னாடி நடக்கக்கூடியது. உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபாதர் இல்லையா? சர்தார் வல்லபாய் பட்டேல் is referred the father of all India services. That is, after independence he was the major role. He had the major role in the creation of all India service, that is all India service like IAS, IFS and IPS likewise. Okay, so those things different and the complete segment நீங்க பார்க்கணும். And the second thing you had a doubt in this, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லார்ட் ஸ்டான்லி தான் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. பட் உங்க புக்ல கொடுத்திருந்தாங்க லார்ட் சார்லஸ் ஓகே வுட் தான் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி. பட் அவர் ஆக்சுவலா செகண்டா வருவார். சார்லஸ் வுட் செகண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஃபர்ஸ்ட் யார் இருப்பார்னா ஸ்டான்லி. கொஞ்ச நாள் மட்டும் இருப்பார், 1858 to 59 மிட் வரைக்கும். 59லே யாரு வந்துருவாங்க அப்படின்னா உங்களுடைய சார்லஸ் வுட் வந்துருவாங்க. ஓகே, எஸ். அண்ட் தேர்ட் ஒன், அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, நான் உங்க கொஸ்டின்ல 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் வர்றப்போ யாரு வைஸ்ராயா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் என்ன கேட்டிருந்திருப்பேன் ஆன்சர்ல அப்படின்னா லின்லித்கோ பிரபு. ஆக்சுவலா லின்லித்கோ பிரபு 36ல தான் வருவார். ஓகே, ஸோ டோன்ட் மைண்ட் இட். 35ல யார் இருப்பாங்கன்னா வெல்லிங்டன் பிரபு இருப்பாரு. வெல்லிங்டன் பிரபு இருப்பாரு, நோட் பண்ணிக்கோங்க. 31ல இருந்து 36 வரைக்கும் வெல்லிங்டன் பிரபு தான். 36ல தான் யாரு வருவாங்கன்னா நம்மளுடைய லின்லித்கோ பிரபு வருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா முக்கியமா முதல்ல நிறைய பேர் ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், நிறைய நாடுகள் உள்ளதெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தவங்க குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தவர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன், எம்என் ராய், கம்யூனிஸ்ட் பயனியர். ஓகேவா? கம்யூனிச இயக்கத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடிய எம்என் ராய் in 1934 he openly gave a statement regarding the formation of constitutional assembly, that is கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நாளடைவில் அந்த இதெல்லாமே நல்லா வலுப்பெறுது. அந்த கோரிக்கை வலுப்பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லீம் லீக் போன்ற அனைத்து கட்சிகளும் அனைத்து தலைவர்களும் அதை வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் த ப்ரெஷர் இட் புட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இட் கிரியேட்டட் அ பர்டன். ஓகே, ஒரு பர்டனா, ஒரு சுமையா உங்களுக்கு மாறுது. இவங்க வேற 9 இருக்காங்க, ஒழுங்கா ரூல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, தேர் போசிங். அவங்க செப்பரேட்டா சில விஷயங்கள் பண்றாங்க. 1939ல என்ன நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷ்ல ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் நடக்குது. என்ன இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல, எப்ப பாரு 999 கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்ல நடக்கிற அந்த டிஸ்கஷன் பேஸ் பண்ணி 1940ல இங்க நம்ம இந்தியால என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஆஃபர். ஏங்கிற காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். 1939ல அந்த டிஸ்கஷன் நடந்துச்சுல, அது ஏன் அப்படின்னா 1939ல செப்டம்பர் வாக்குல இந்தியா கிட்ட கேட்காமலேயே என்ன பண்ணிடுவாங்க, இந்தியா உலக போர்ல ஈடுபடுத்திடுவாங்க. ஆக்சுவலா இந்தியாவை உலக போர்ல ஈடுபடுத்துறது, 2வது உலக போர்ல ஈடுபடுத்துறது யாருன்னா நம்ம லின்லித்கோ பிரபு. ஏன்னா அப்போ 36ல இருந்து 40 41 வரைக்கும் லின்லித்கோ பிரபு தான் இருப்பாங்க.
அப்ப லின்லித் கோப்ரப் நம்ம கிட்ட கேட்காம வந்து இந்தியர்கள்ட்ட கேட்காமலே உலக போர்ல ராணுவத்தை அனுப்பிடுவார், மிலிட்டரி பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் இந்தியன் ஃபோர்ஸ் அனுப்பிடுவார். அப்போ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வந்து டிஸ்கஷன் பண்ணப்படும். இதனால என்ன ஆகும், இந்தியர்கள் முழுமையா கோஆபரேஷனும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய மாநிலங்கள்ல வந்து அவங்க காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணிடும். இப்படி ஒரு அரசியல் சூழல் நிலவுகின்ற காலகட்டத்துல என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்தியர்களை சமாதானப்படுத்தணும், எப்படி இந்த போர்ல உள்ள நுழைச்சு நம்ம தப்பு பண்ணியாச்சு, இவங்க கிட்ட கேட்காம இப்ப இவங்களை சமாதானப்படுத்தினாதான் நம்மளால வெற்றி பெற முடியும். ஏன்னா தோல்விகளை சந்திக்க ஆரம்பித்து விட்டது பிரிட்டன் 2ஆம் உலக போர்ல. சோ வெற்றி பெறணும்னா இந்தியர்களுடைய சப்போர்ட் வேணும். அப்ப இவங்களை எப்படியாவது நம்ம வந்து வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் இந்த 1940 ஆகஸ்ட் ஆஃபர். யாரு, நம்ம லின்லித் கோப்ரபு. அந்த லின்லித் கோப்ரபு ஒரு ஆகஸ்ட் ஆஃபர், ஓகே, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி 8ஆம் மாசம் 1940 ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க, நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இவங்க பண்றதெல்லாம் ஆகஸ்ட்ல தான் நடக்கும். அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் நீங்க கேட்கிற மாதிரிலாம் நான் கொடுக்கவே மாட்டேன், அதை பத்தி சொல்லவே இல்லை. அவர் 2 நாடுகளா பிரிக்கிறத பத்தி சொல்லவே இல்லை. அவர் சொன்னது என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து 2ஆம் உலக போருக்கு பின் ஒரு குழு அமைக்கப்பட்டு அரசியல் அமைப்பு சபை வந்து உருவாக்கப்பட்டு உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்படும் அப்படின்னு தான் சொன்னாரு. அந்த மாதிரிதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து முஸ்லீம் லீக் ஏத்துக்குமா, முஸ்லீம் லீக் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவங்க வைக்கிற கோரிக்கை எனக்கு பாகிஸ்தான் வேணும், எனக்கு பாகிஸ்தான் வேணும். அப்ப அவங்க ஒத்துக்கல, அவங்க கட்சி அதை ஒத்துக்கல. அப்ப காங்கிரஸ் ஆவது ஏத்துக்குமா அப்படின்னா இது வந்து சரிப்பட்டு வராது. உடனே காந்தி விமர்சனம் பண்றாரு, இதெல்லாம் நம்ம ஐஎன்எம்ல படிப்போம், அதெல்லாம் செப்பரேட், ஓகேவா. சோ அப்ப இதையும் ஏத்துக்கல 2 கட்சியும். அப்ப இது தோல்வியில முடியுது ஆகஸ்ட் ஆஃபர். இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இவங்க என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி அப்ப என்ன பண்றாங்கன்னா, சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கேபினெட் மெம்பர், ஒரு அமைச்சர், ஓகேவா. சோ அவர் வந்து வர்த்தகத்துறை அமைச்சர், ட்ரேட் மினிஸ்டரா இருந்தவர் யாரு அப்படின்னா சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். சோ அந்த கிரிப்ஸ் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஓகே, சோ நீங்க வந்து போங்க கிரிப்ஸ் தூதுக்குள்ள. அவர் வந்து ஒரு தூது செய்தி கொண்டு வந்து வராரு. அவர் ஆக்சுவலா கை தேர்ந்த வித்தகர், யார வேணா மண்டையை கழுவிவாரு, தான் இதுக்கு வந்து ஒத்துக்க வச்சிருவாரு, ஆசை வார்த்தை கூறி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு மனுஷனை அனுப்புறாங்க கிரிப்ஸ். எப்ப வர்றாருன்னா 22 மார்ச் 1942 இந்தியா வரைக்கும் தர்றாரு. மனுஷன் பாவம் நிறைய பிளானோட வந்தாரு, அது பண்றேன் இது பண்றேன் அப்படி இப்படின்னு. நீங்க யாரும் ஏத்துக்கு காதுல கூட வாங்குற மாதிரி ரெடியா இல்ல. அப்போ இவருமே வந்து வெக்ஸ் ஆகி ஏப்ரல் மாசம் ரிட்டர்ன் போயிடுவாரு. ஐயோ என்ன சொன்னாலும் எப்பேற்பட்ட ஆளுங்களையும் மண்டக்கலையுமே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களாகிய காந்தி போன்ற தலைவர்கள் யாரையுமே நல்ல மண்டை கழுவ முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுவார். இவராலையும் சக்சஸ் பண்ண முடியாது. அகைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளான் கொண்டு வருவாங்க. சிஆர் பிளான். இடையில ஒரு ராஜகோபாலாச்சாரி திட்டம், அதுவுமே தோல்வியிலேயே முடியும். அதாவது எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையா இருந்து நம்ம போராடுவோம் அப்படின்னு சில பிளான்ல கொண்டு வருவாங்க, அதுவும் தோல்வியில முடியும். ஃபைனலா வந்ததுதான் கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லி. சோ அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அமைச்சரவை தூதுக்குழு என்ன பண்ணும் அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளான். ஓகே, சோ கேபினெட் மிஷன் பிளான் வந்து 1946 ஓகே 24 மார்ச். உங்களுக்கு சில இடங்கள்ல 23 மார்ச்னு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. உங்க புக்ல 24 மார்ச் தான் இருக்கு, அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ்ல 24 மார்ச் தான் இருக்கு. ஓகே, சோ 24 மார்ச் 1946 வந்து இவங்க வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பல தலைவர்களோட கலந்து ஆலோசிப்பாங்க. காந்தி, நேரு போன்ற இந்தியாவின் பல தலைவர்கள், அம்பேத்கர் போன்ற தலைவர்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு பல பிரதிநிதிகளோட பேசிட்டு வைஸ்ராய் கிட்டையும் பேசிட்டு கம்ப்ளீட் டிஸ்கஷனுக்கு அப்புறம் 16 மே மாசம், ஓகே 16/5/1946 ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த அறிக்கை தான் இப்ப எல்லாருமே ஏத்துக்குவாங்க. இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, எப்பா உங்களுக்கு அமைச்சிருவோம்ப்பா, சீக்கிரமாவே கூடி விரைவா தேர்தல் நடத்தி ஒரு குழு அமைச்சு அந்த குழு வச்சு நீங்க ஆட்சி பண்ண ஆரம்பிங்க. ஒரேடியா ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஒப்படைச்சிடுறோம், ஆரம்பிங்க. அது வரைக்கும் நீங்க கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டரிம் கவர்மெண்ட், இடைக்கால அரசு ஒண்ணு உருவாக்கி கொடுத்துடுறோம், உங்க ஆளுங்களே வச்சு இடைக்கால அரசை உருவாக்கி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, எஸ். சோ இது வரைக்கும் வந்து இடைக்கால அரசு உருவாகுது. அப்ப இந்த அடிப்படையில 1946 இடைக்கால அரசு ஒண்ணு உருவாகுது. இடைக்கால அரசுல தலைமை வகித்தவங்க யார், வைஸ்ராய் தான். அதாவது
வைஸ்ராயினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையும் போட்டு அமைச்சரவையை உருவாக்குறாங்க. ஓகேவா? சோ அப்போ வைஸ்ராய் வந்து இதுல தலைவராகவும், ஓகேவா, அந்த இடைக்கால அமைச்சரவையினுடைய தலைவர் யாரு அப்படின்னா வைஸ்ராய். பட் வைஸ் பிரசிடென்ட் துணைத் தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர், அவர் வந்து வெளியுறவுத்துறை அதிகாரங்கள் எல்லாமே பார்த்துக்குவாரு நேரு. ஹோம் மினிஸ்டர் யாரு? ஹோம் மினிஸ்டர் மற்றும் தகவல் தொடர்பு துறை எல்லாமே நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேலா இருப்பாரு. அண்ட் எஜுகேஷன் அண்ட் இதுல ராஜகோபாலாச்சாரியும், உங்களுடைய லேபர் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா ஜெகஜீவன் ராமும் இருப்பாரு. ஓகே, தொழிலாளர் துறையில ஜெகஜீவன் ராமும் இருப்பாரு. சோ இது வந்து இன்ட்ரீம் கேபினெட். ஓகே, இன்ட்ரீம் கேபினெட் நடக்குது. ஓகே, இப்போ இன்ட்ரீம் கேபினெட் நடந்த உடனே ஜூலை 1946 காலகட்டத்துல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு தேர்தல் நடக்கும். அதுக்கு முன்னாடி மெம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மொத்தம் 389 மெம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 389ல பாத்தீங்க அப்படின்னா 292 பிளஸ் 4 இது வந்து ப்ராவின்சஸ்ல இருந்து வருது, மாகாணங்கள். ஆல்ரெடி ஆங்கிலேயர்கள் வந்து மாகாணங்கள் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, சோ அந்த ப்ராவின்சஸ்ல இருந்து வருது 292 பிளஸ் 4. அது என்ன 4 அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம புதுச்சேரி, டெல்லி போன்ற துணை பிரதேசங்கள் இருக்கு, அதே மாதிரி அப்போ ஒரு 4 பிரதேசங்கள் இருந்துச்சு, யூனியன் பிரதேசம் மாதிரி. லெப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அந்த இதுல இருந்து 4 மெம்பர்ஸ் அண்ட் 292 வந்து ரிமைனிங் ப்ராவின்சஸ். 11 ப்ராவின்ஸ் இருந்துச்சு, 11 மாகாணங்கள். லைக் சென்னை, பெங்கால், பஞ்சாப், ஓகே, மும்பை, ஸோ இந்த மாதிரி ப்ராவின்சஸ். ஓகே, மலபார், இதுல இருந்து வந்து 292 மெம்பர்ஸ் வந்தாங்க. அண்ட் தென் பிரின்ஸ்லி ஸ்டேட். ஓகே, பிரின்ஸ்லி ஸ்டேட் பாத்தீங்கன்னா ராஜாக்கள் ஆளக்கூடிய பகுதிகள், அதுல இருந்து ஒரு 93. இது வந்து தமிழகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா தமிழகத்துல பாளையக்காரர் முறையில எல்லாரையும் ஒழிச்சிட்டாங்க, யாரையுமே வச்சுக்கல. பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாமே மாகாணமா வந்துருச்சு இல்லையா? அப்போ 93 மெம்பர்ஸ் வந்தாங்க. டோட்டலா 389 மெம்பர்ஸ். இப்போ இதுக்கு எலெக்ஷன் நடக்குது. ஜூலை ஆகஸ்ட் மந்த்ல எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து 208 சீட்ஸ் வின் பண்ணிருது. ஓகே, 208. அண்ட் முஸ்லீம் லீக் வந்து ஒன்லி வந்து 73 தான் வின் பண்ணுது முஸ்லீம் லீக். ஓகேவா? அப்பவே முஸ்லீம் லீக் தெரிஞ்சிருது, நமக்கு தனிநாடு இருந்தாதான் சரிப்பட்டு வரும், இவங்க கிட்ட வந்து இவங்க நம்மளை வந்து ஆட்சி பண்ணவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுது. ஆக்சுவலா நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. முஸ்லீம் லீக் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, 1937 வந்து ஒரு எலெக்ஷன் நடந்து காங்கிரஸ் 7 மாகாணங்கள் ஆட்சி அமைக்கும். அப்பவே முஸ்லீம் லீக் சொல்லும், நாங்க உங்க மாகாணங்கள்ல ஆட்சி அமைக்கிறோம். அவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க நிறைய சீட்ஸ். நாங்க வந்து சில கண்டிஷன்ஸோட உங்க கூட கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லி. ஆனா காங்கிரஸ் ஒத்துக்காது. ஈவன் இன்டரிம் கவர்மெண்ட், ஓகேவா, இன்டரிம் கவர்மெண்ட்ல கூட, இடைக்கால அமைச்சரவையில கூட மத்திய அரசுல அமைக்கிறப்போ முஸ்லீம் லீக் ஒரு இடம் கூட கொடுத்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒருவேளை கொடுத்து அக்செப்ட் பண்ணிருந்தா இந்தியா பிரிஞ்சிருக்காதோ என்னமோ. பட் கான்ட்ரோவர்சிஸ் வளர்ந்துகிட்டே தான் போகும். ஒருத்தவங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணலாம், ஒருத்தவங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் ஸ்கோப். இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணா நிறைய சொல்லலாம், பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. பட் அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, வி டோன்ட் நோ. அப்போ நம்ம வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி சீரியஸா யோசிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இது வந்து ஒரு பக்கம். இது வந்து இவ்வளவுதான் வின் பண்ணாங்க. ரிமைனிங் சுயேட்சைகள் அந்த மாதிரி ராஜாக்கள்லாம் நின்றுப்பாங்க, அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இப்போ 389 உறுப்பினர்களோட ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, உடனே வந்து 1946 இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவாக்கி, ஓகே, டிசம்பர் வந்து 9 1946 ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. டிசம்பர் 9 1946. அதனால இந்த கான்ஸ்டியூண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஓகேவா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல முஸ்லீம் லீக் அட்டெண்ட் பண்ணாது. எனக்கு நீங்க உறுதி தாங்க, பாகிஸ்தான் நாடு வரும்னு சொல்லி உறுதி தாங்க, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கும். அப்பவுமே வந்து கொஞ்சம் கூட அசராம ஒத்த காலில் நிற்கும். அப்போ அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க மெம்பர்ஸ் போக ரிமைனிங் எத்தனை பேர் அட்டன் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவங்களுக்கு 211 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. 211 உறுப்பினர்கள் மட்டும்தான் அன்னையே ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த மீட்டிங்ல ஜேபி கிருபாலினி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். அந்த ஜேபி கிருபாலினி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ வந்து சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அந்த மெம்பர்ஸ்லேயே, அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள்லேயே மிக மூத்தவரா இருக்கக்கூடியவரான சச்சிதானந்த சின்ஹா இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து மூத்த உறுப்பினரா தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவர். அதனால டெம்பரரி பிரசிடென்ட்னா இட் இஸ் a kind of culture we are following.
ஈவன் நம்ம சட்டமன்றத்துல கூட முதல்ல வந்து டெம்போரரி ப்ரோடம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, டெம்போரரி தற்காலிக சபாநாயகரை உருவாக்கிட்டு அவர் தான் வந்து தேர்தல் நடத்தி புது சபாநாயகரை இது தேர்ந்தெடுப்பார். ஓகேவா? லைக் வைஸ் அப்ப ஜேபி கிருபாலினி சஜஸ்ட் பண்றாங்க, இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் மெம்பர் நம்ம சச்சிதானந்த சின்ஹா தான், அவரையே தற்காலிக தலைவராக வைப்போம். அவர் தலைமையில வந்து அந்த நாள் அன்னைக்கு டிசம்பர் 9 தேர்தல் நடக்கும். அப்ப அந்த தேர்தலில் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஓகேவா, ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அவருக்கு 2 துணை தலைவர்கள், ஓகே, ஹெச்.சி. முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி 2 தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகே, அரசியலமைப்பு ஆலோசகரா யாரு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா பி.என். ராவ் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அரசியலமைப்பு ஆலோசகர். அப்புறம் ஹெச்.பி.ஆர். ஐயங்கார் வந்து செயலர், அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய செக்ரட்டரியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, ஹெச்.பி.ஆர். ஐயங்கார். ஓகே, சோ அப் டு திஸ் டீம் ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னும் அடுத்த கட்ட நகர போறோம். ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 19 ஃபர்ஸ்ட் மீட்டிங் வரைக்கும் பார்த்துட்டோம் கான்ஸ்டிடியூன்ட் அசெம்பிளில. ஓகே, இடையில ஒரே ஒரு பாயிண்ட் என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஒருத்தவங்க கமெண்ட் வேற கொடுத்துருந்தீங்க, நிறைய கண்டென்ட் சொல்லும் போது இடையில ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது சகஜம். அந்த பாயிண்டையும் நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் வந்து இடையில ஞாபகம் வரும்போது நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அது கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, உள்ள போய் அதை எழுதிக்கங்க, வேற வழி இல்லை. ஓகேவா? ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஓகேவா? ஸோ என்னன்னா, அமைச்சரவை தூக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னேன், கேபினெட் மிஷன் பிளான், அதுல யார் யார் இருந்திருப்பாங்கன்னா 3 உறுப்பினர்கள் முக்கியமா இருந்திருப்பாங்க. சார் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அகைன் வருவாரு. சார் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அவர் ட்ரேட் மினிஸ்டர், நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா லாரன்ஸ், பெத்திக் லாரன்ஸ், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஓகே, செக்ரட்டரி, இந்திய விவகாரத்துறை செயலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதா யாரு வந்து வருவாங்க அப்படின்னா உங்களுடைய அலெக்சாண்டர். ஓகே, லாரன்ஸ், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் யாருன்னா கப்பல் துறை அமைச்சர், நேவி மினிஸ்டர். ஓகே, இவங்க எல்லாருமே 3 பேர் தான் அந்த கேபினெட் மிஷன் பிளான்ல வந்து சக்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, எஸ். சோ இப்போ டிசம்பர் 9 கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஃபார்ம் ஆகி முதல் கூட்டம் முடிஞ்சு ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இனி என்ன நடக்குது அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா, கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ற விஷயம். அப்போ யூனியன் பவர்ஸ் கமிட்டி, மத்திய அதிகாரங்கள் துறை குழு, அதுக்கப்புறம் மத்திய அரசியலமைப்பு குழு, அதுக்கப்புறம் மாநிலங்கள் குழு. ஓகே, ஸ்டேட்ஸ் கமிட்டி, மாநிலங்கள் கிட்ட பேசி வாங்க ஜாயின் பண்ணுங்க, இந்தியா கூட சேருங்கன்னு சொல்லி நெகோசியேட்டிங், அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. சோ மத்திய அதிகாரத்துறை குழு, மத்திய அரசியலமைப்பு குழு, மாநிலங்கள் குழு, 3 குழுக்களுக்குமே தலைவரா யார் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய ஜவஹர்லால் நேரு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநில அரசியலமைப்பு குழு, மாகாணங்களுக்கு அரசியலமைப்பு, அதையும் வந்து நம்ம கேட்டு பெறணும், என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கலாம், அதிகார பகிர்வு எப்படி கொடுக்கலாம். ஸோ அந்த மாகாண அரசியலமைப்பு குழு ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்னா அட்வைசரி கமிட்டி, ஏதாவது சஜஷன் சொல்றது. இந்த 2 பண்றது யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், இதுக்கு தலைமை தாங்கினாரு. டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுக்கு உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் இல்லாம 6 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகே, லைக் நம்மளுடைய அல்லாடி கிருஷ்ணய்யா, லைக் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அது வந்து நீங்க ஒரு கோத்ரூ பண்ணிக்கங்க, யார் யார் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டீங்கனாலே வந்துடும். அதான் நீங்க டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, எஸ். ஓகே, சோ அல்லாடி கிருஷ்ணய்யா ஒரு 6 பேர் இருப்பாங்க, 2 பேர் ரீப்ளேஸ் ஆயிருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்னதுன்னா ஸ்டியரிங் கமிட்டி. ஓகே, ஸ்டியரிங் கமிட்டி அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஸ்டியரிங்னா வழிகாட்டுதல் குழு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னா சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கான குழு. இது எல்லாமே யாரு தலைவராக தான், ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருந்தாரு. ஓகே, இப்படி ஒரு குழு எல்லாம் அமைச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா 1946 டிசம்பர் 13 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ்ல அந்த கான்ஸ்டிடியூன்ட் அசெம்பிளிலேயே வந்து யாரு பாஸ் பண்றாரு அப்படின்னா முதல் கூட்டத்திலேயே வந்து நேரு பாஸ் பண்றாரு. அது வந்து பல டிஸ்கஷன் நடக்குது, அதுல நிறைய மாடிஃபிகேஷன் பண்றாங்க. ஃபைனலி இட் வாஸ் அக்செப்டட் ஆன் 22 Jan 1947. 22 Jan the objective resolution passed by Jawaharlal Nehru. ஜவஹர்லால் நேருவால் முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எல்லா மெம்பர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணினா நம்மளுடைய பிரியாம்பிளே உருவாக்கி இருக்கும். அந்த நேருவினுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் நம்ம பிரியாம்பிளா வந்திருக்கு, முகப்புரையா அரசியலமைப்புல சேர்த்திருப்பாங்க. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு தூரம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம 1947 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்போ கூட ஆங்கிலேயர்கள் வந்து பார்ட்டிஷன் பிளான் பத்தி அவங்க மைண்ட்லயே கிடையாது.
திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் பிப்ரவரி 20 1947 அப்போதைய பிரதமர் அட்லி என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு, உங்களுக்கு நாங்க சுதந்திரம் தரப்போறோம் ஐயா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி வந்து ஜூன் 30, நல்லா கவனிங்க, ஜூன் 30 1948, அதுக்கு முன்னாடி நாங்க ஆனார் பிஃபோர் இந்த டேட்ல, அதுக்கு முன்னாடி நாங்க இந்தியாவில இருந்து ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. அப்பவும் குடைச்சல் கொடுக்குறது நிப்பாட்டல, அவ்வளவு நாள் எங்களால வெயிட் பண்ண முடியாது, நீ இப்பவே கொடு அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்னதனுடைய விளைவு மறுபடியும் 30/6/1947 ஓகே, இந்த டேட்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஓகே சாரி 30 கிடையாது, ஓகே சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, 3/6/1947 மறுபடியும் கிளெமெண்ட் அட்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா சொல்றாரு, அதுக்கு முன்னாடி இந்த இன்பிட்வீன்ல என்ன நெசரல பார்த்திருப்பாருன்னா, நம்மளுடைய மவுண்ட் பேட்டனை அனுப்பி வச்சிருப்பாரு, மவுண்ட் பேட்டனை இந்தியாவுக்கு வைஸ்ராய் அனுப்பிப்பாரு, அவருடைய ஆள், ஓகேவா, சோ நீ போய் நான் சொல்றதெல்லாம் நிறைவேற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி மிக மிக அரசியல் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. மவுண்ட் பேட்டனை நுண்ணறிவோடு யோசிக்க கூடியவர், அப்படியே கவுத்துருவார், அரசியல் சாணக்கியன்னு சொல்லுவாங்க. அதனால மவுண்ட் பேட்டனை அனுப்பி வைக்கிறாங்க வைஸ்ராயா. மவுண்ட் பேட்டன் வந்துதான் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்ப்பாரு. அப்போ 3ஆம் தேதி அங்கிருந்து கிளெமெண்ட் அட்லி அங்கிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. என்ன தெரியுமா, இந்தியா உருவாக்கக்கூடிய, ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்கியாச்சு வரைவுக்குழு, இது உருவாக்கக்கூடிய அரசியலமைப்பை அந்த இந்தியா கூட சேர விருப்பம் இல்லாத எந்த ஒரு பகுதியும் அந்த அரசியலமைப்பை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏத்துக்கலாம், தனியாவும் அரசியலமைப்பை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இதுல இருந்து என்ன அர்த்தம், இந்தியாவை கூறு போட போறேன்னு அர்த்தம். அன்னைக்கே மவுண்ட் பேட்டன் அது போன உடனே மவுண்ட் பேட்டன் உடனே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு, அப்படியே அட்டிமேல இந்தியா விடுறாரு. என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா, பார்ட்டிஷன் பிளான், பிரிவினை திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம்னு சொல்லுவாங்க, பிரிவினை திட்டம். இந்தியா வந்து 2 டொமினியன்களா பிரிக்கப்படும், பாகிஸ்தான் அண்ட் இந்தியா, 2 டொமினியன்ஸ். இதுல வந்து இந்தியா கூட சேர்ற மற்ற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு, அவங்க சுதந்திரம், இந்தியா கூட சேரணும்னா சேர்ந்துக்கலாம், அந்த அரசாளும் அமைப்புகள் எல்லாமே அரசாளும் ராஜ்யங்கள். பாகிஸ்தான் கூட சேரணும்னா சேர்ந்துக்கலாம், தனியா இருக்கணும்னாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற குண்டத்துக்கு போறாங்க. ஆகஸ்ட் 15 உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்போம், அந்த படி சுதந்திரம் கொடுத்து சுதந்திரமும் கிடைச்சிருது. கிடைச்ச உடனே அப்பதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு பாஸ் ஆகும், இந்தியாவினுடைய கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்பட்டு விட்டது ஆகஸ்ட் 15 1947. ஓகே, இப்போ சுதந்திரம் மாற்றப்பட்டுருச்சு. உடனே என்ன பண்ணி ஆகணும், நம்ம ஒரு அரசை உருவாக்கி ஆகணும், அதாவது ஃப்ரீ கேபினெட், இன்ட்ரீம் கேபினெட், இடைக்கால அரசு தான் உருவாக்கணும். இப்போ முழுமையா ஃப்ரீ கேபினெட் ஒன்று உருவாக்கணும். அப்போ அந்த டைத்துல உருவாக்கக்கூடியதான் ஃப்ரீ இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கேபினெட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. எலெக்ஷன் கிடையாது, சும்மா டெம்பரரியா உருவாக்கி வைக்கிறோம், அரசியலமைப்பெல்லாம் வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும். அப்போ அதனுடைய பிரதமர், நாட்டினுடைய பிரதமரா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு பதவி இருக்கிறாரு. ஹோம் மினிஸ்டரா எப்பவும் போல நம்மளுடைய உள்துறை அமைச்சரா சர்தார் வல்லபாய் பட்டேலும், எஜுகேஷன் மினிஸ்டரா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்கிறாரு. அண்ட் லேபர் எப்பவும் போல நம்ம ஜெகஜீவன் ராம், சட்டத்துறை அமைச்சரா BR அம்பேத்கர் இருக்கிறாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரே ஒரு பெண் மற்றும் முதல் பெண் அமைச்சர் அப்படிங்கிற பெயர் பெற்ற அம்ரித் கவுர், ஓகே, அம்ரித் கவுர் அதாவது பொதுநலம் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மிக முக்கியமான சில விஷயங்கள். அண்ட் சண்முகம் ஷெட்டி ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு, நிதித்துறை அமைச்சரா சண்முகம் ஷெட்டி இருப்பாரு. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி. அண்ட் இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஃபார்ம் ஆன உடனே என்ன நடக்குது, இப்போ கேபினெட் ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா, இப்போ என்ன நடக்கும் அடுத்த கட்டமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கேபினெட் அமைச்சாச்சுனாலே சட்டமன்றம் வருதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்ப சட்டமன்றம் ஆல்ரெடி வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை தனி, சட்டமன்றம்னு கூடுறப்ப சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்கள் தனி. அப்ப அதுக்கு வந்து ஒரு சபாநாயகர் வேணும். அப்படிப்பட்ட ஒரு சபாநாயகர் தான் GV மாவல்லங்கர். சோ மௌலாங்கர்னு சொல்லுவாங்க. மாவல்லங்காரை வந்து சபாநாயகரா தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல் சபாநாயகர் இவர் தான். ஈவன் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் 1952 நடந்து வந்த அந்த முதல் மக்களவையிலையும் இவர் தான் முதல் சபாநாயகரா இருப்பார். ஓகே, சோ முதல் சபாநாயகர், இந்தியாவினுடைய முதல் சபாநாயகர். அப்போ சட்டமன்றம் தொடர்பான கூட்டம் நடக்கும் போதெல்லாம் அரசியலமைப்பு நிர்ணய சபையை யார் தலைமை தாங்குவா, GV மாவல்லங்கர். கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமான கூட்டம் நடக்கும் போதெல்லாம் ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்குவார். இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு சிச்சுவேஷன். ஓகே, அண்ட் டேஸ் பாஸ்ட், நாட்கள் கடக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனே கொஞ்ச நாள் வரைக்கும் மவுண்ட் பேட்டன் இருப்பாரு. அதுக்கப்புறம் வைஸ்ராயா யாருன்னா இந்தியாவில இருந்து ராஜகோபாலாச்சாரி வந்து வைஸ்ராயா அப்பாயின் பண்ணப்படுவாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்தியர்கள், அடுத்த அதிகாரங்கள் மாறுகின்ற வரை. ஸோ இதெல்லாம் நடந்து கடைசியா நமக்கு அரசியலமைப்பு வந்து 26 ஜனவரி, ஓகே சாரி 26 நவம்பர், ஓகே 11 1949 அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அவுட் ஆஃப் 299 மெம்பர்ஸ்
284 மெம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தாங்க அன்னைக்கு டேட்ல. எல்லாருமே சைன் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26. உங்க பிரையாம்பிள்ல இந்த டேட்ல தான் இருக்கும். அது என்ன 299 மெம்பர்ஸ் சார்? நம்ம 389 தானே பார்ப்போம். சுதந்திரம் அடைஞ்சோன்னா முஸ்லீம் லீக் எல்லாம் அப்படியே பாகிஸ்தானுக்கு போயிருவாங்கல்ல, அப்ப அந்த கவுண்ட் குறைஞ்சிரும். அப்ப 299 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அப்ப அந்த 299 இப்ப கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரென்த், அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்போ அதுல 284 அந்த டேட்ல பிரசன்ட் ஆயிருந்திருப்பாங்க. பிரசன்ட் ஆன எல்லாரும் சைன் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு நம்மளுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஜனவரி 26. ஏன்னா ஜனவரி 26 தான் நம்ம வந்து சுயராஜ்ய நாளா வந்து 1929 லாகூர் மாநாட்டுல தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால Jan 26, 1950 it was accepted. Okay, it was completely accepted. And the final meeting of இது ஃபைனல் மீட்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபைனல் செஷன் ஆஃப் அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஓகே, அதாவது Jan 24, 1950 இந்த அன்னைக்கு தான் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த அன்னைக்கு தான் நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த அன்னைக்கு தான் நம்ம நாட்டினுடைய தேசிய பாடல், நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷனல் சாங் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் ஜூலை 22, 1947 அரசியலமைப்பு நிர்ணய சபையால நம்மளுடைய தேசிய கொடி ஆல்ரெடி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அரசியலமைப்பு காலிகோகிராஃபர், ஓகே, அந்த அந்த எழுதுனது இட்டாலிக் ஸ்டைல் எழுதுனது, இட்டாலிக் ஸ்டைல், ஓகே, அந்த இட்டாலிக் ஃப்ளோல எழுதுனது யாரு அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசாத். ஓகே, நரேன் ரைசாத். ஓகே, பிரேம் பிகாரி நரேன் ரைசாத். ஓகே, ஸோ அவர் தான் எழுதியிருப்பாரு. ஓகே, அண்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், யானை தான் அரசியலமைப்பு நிர்ணய குழுவினுடைய சிம்பிளா இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து ஃபைனலா 51, 52 காலகட்டத்தில் உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன், அதுக்கப்புறம் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை ஃபார்ம் பண்ணப்படும். ஓகே, ஸோ அப் டு திஸ் கான்ஸ்டிடியூஷன் உருவாயிருச்சு. கான்ஸ்டிடியூஷன் உருவாகிறதுக்கு எத்தனை நாள் சார் எடுத்துக்கிட்டாங்க? 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். 2 years 11 months 18 days. Okay, 18 days. And ஒரு எக்ஸாம்ல ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க, how much காஸ்ட் செலவாச்சு அப்படின்னு சொல்லி. 64 லட்சம் செலவாச்சு உங்களுக்கு. ஓகே, ஸோ மொத்தமா அந்த அரசியலமைப்பு இது பண்றதுக்காக. ஓகே, ஸோ அப் டு திஸ் டாபிக் ஓவர். இனி வந்து நம்ம போக போற டாபிக் எப்படி இருக்கும்னா டாபிக் வைஸா செக்மெண்டேஷனா இருக்காது. இப்போ டைரக்ட்லி கோயிங், இப்போ இந்த 2 டாபிக்கும் அங்கங்க புக்ல எடுத்தனால தொகுத்து சொல்லியாச்சு. இப்போ யூ நோ த பேசிக்ஸ், யூ நோ த இன்ட்ரோடக்ஷன். நவ வி கேன் டைரக்ட்லி மூவ் இன்டு த உங்க புக்ல உள்ள சிலபஸ் படி போயிடலாம். புக்ல என்ன டாபிக் இருக்கோ அதை அப்படியே டைரக்டா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இனி வரக்கூடிய காலங்களில். ஓகே, எஸ், ஸோ தேங்க்யூ.